வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் இன்றைக்கி சீக்கிரம் முடிஞ்சிச்சு. பாத்திரம் மட்டும் தான் தேய்க்கணும், அதை கொஞ்சம் பொறுமையாக தேய்ச்சிக்கலாம். தோசைக்கல்லை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மாவு எடுத்து தோசையை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றினதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்துடலாம் வாங்க. கல் ரொம்ப காயலை, எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டதுனால ஒட்டிக்கிட்டே வருது. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். இப்போது காலையில் பார்த்திங்கன்னா தோசையும் சென்னா குருமா வச்சுருக்கேன். நைட்டே சென்னா ஊற வச்சு வச்சுருந்தேன், அதனால் நைட்டு காலையில் சென்னா குருமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவர். சனிக்கிழமைன்றதுனால எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லா காயும் போட்டு பொரியல் பண்ணிடுறது. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சென்னா ஊற வச்ச இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சும்மா நமக்கு தான் டீ கொஞ்சம் சூடு ஆறிப்போச்சு, அதனால் சாதம் சூடாக இருந்ததுனால டீ அதுக்குள்ளே வச்சு சூடு பண்ணியாச்சு டீயை குடிக்க. சாதமாக வடித்தாச்சு. இப்போ மோர் தான் தாளிச்சிருக்கேன். மோருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாயில் அதெல்லாம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். இது நேற்றுக்கு வச்ச ரசம். இன்றைக்கி மோர் சாதம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சென்னா, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்ட பொரியல். தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு. இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.